வெல்கம் பேக் டு சேனல் 2024ல தெலுங்குல வந்திருக்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் மிஸ்டர் செலிபிரிட்டி. இந்த படத்தோட தமிழ் டபுள் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. படத்தோட தமிழ் டப்பிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஆனால் படத்தோட செகண்ட் ஹாஃபில் வர சீக்வன்ஸ் எல்லாமே சோஷியல் மெசேஜோட நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து முடிச்சிருக்காங்க. படம் உண்மையிலே பார்க்கறதுக்கு ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கதையில் வரக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரேஞ்சான ட்ரீம்ஸ்லாம் வருது. அந்த ட்ரீம்ல ஒரு பையன் இவங்களை கற்பழிச்சிருக்கான்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்டும் கொடுக்குறாங்க. பட் ஆனால் போலீஸ் அந்த கேஸ் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா ட்ரீம்ல வரது எப்படி உண்மையாகுன்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. பட் ஆனால் ஹீரோயினோட பாடியில் ரேப் பண்ணதுக்கான தழும்புகள்லாம் இருக்கு. உடனே போலீஸும் சீரியஸ் ஆகி அது யாருன்ற மாதிரி ட்ரேஸ் பண்ணா ஒரு பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மாட்டுறாங்க. அவன் வந்து ஒரு பெரிய யூடியூப்ல இருக்கான். ஸோ பெரிய ஆளும் கூட. ஸோ நல்ல ஃபாலோஸ் வச்சிருக்கிற ஒரு பையன். மொத்தமாக வந்து இதால வந்து மொத்தமாக டேமேஜ் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, உண்மையிலேயே அந்த பையன் தான் அந்த பொண்ணை கற்பழிச்சானா அண்ட் கடைசியில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வரலட்சணத்து மாதிரி தான் என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ், அந்த சோஷியல் மீடியா ஃபேம்ஸ், ஸ்க்ரீன் பிளேவை நல்லா எங்கேஜிங்காகவே கொண்டு போய் செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸில் நல்லா சூப்பராகவே முடிச்சாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜோட எண்ட் பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலாக பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா ஸ்லோ பேசிங் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ கதை கொஞ்சம் லைட்டாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது தான் இருக்கும். பட் அடுத்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி மொக்கையாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில ஸ்லோ பேசிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கிறதுனால ஸோ அதை மட்டும் உங்களுக்கு லைட்டாக போர் அடிக்கும். செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு நல்லா எங்கேஜிங்காகவே போகும். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 2 மணி நேரம் தான் இந்த படத்தோட மொத்தம் ரன் டைமே. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இந்த படம் இருக்குது. யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த படத்துக்கு SRS 5க்கு 2.5 கொடுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்கலாம்.